ஹை எவ்ரி ஒன். நம்ம இன்றைக்கி ஃப்ரான்ஸில் பாரிஸில் இருக்கிற ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தவிர்க்க முடியாத அழகான ஒரு விஷயமான ஈஃபில் டவருக்கு முன்னாடி நிற்கிறோம். இது தாங்க அந்த ஈஃபில் டவர். என்னோடய ரொம்ப வருஷத்து ஆசை. இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்குது, அடுத்தது அந்த செகண்ட் ஃப்ளோர் இருக்குது, அது மேலே அந்த உச்சி இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்து படிக்கட்டு இருக்குது, செகண்ட் ஃப்ளோருக்கும் படிக்கட்டு வழியாக ரீச் ஆகலாம். ஆனால் உச்சிக்கு போகணுன்னாக்கா நம்ம எலிவேட்டர் வழியாக தான் நம்ம போக முடியும். சம்டைம்ஸ் இன்னொரு டிக்கெட் இருக்குது, அது நீங்கள் செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் படிக்கட்டில் போயிட்டு மேலே லிஃப்ட்டுக்கும் போகலாம். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா இதை கட்ட ஆரம்பித்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னாக்கா 1987 ஆரம்பித்து 1989 முடிச்சிருக்காங்க. வெறும் 2 வருஷம் 2 மாதம் 5 நாள் அவ்வளோதான். மொத்தமே அந்த 26 மாதத்தில் முடிச்சிருக்காங்க. இதுக்கு மொத்தமே ஒர்க் பண்ணவங்க வெறும் 300 பேர் தான். இதில் மொத்தம் 8 டன்னு இரும்பும் 3 டன்னுக்கு ரிவிட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா இதை சுற்றி இந்த பேர் இருக்கும். இது எல்லாமே வந்து அவங்க அதுக்கு அந்த டிசைனுக்கு யூஸ் பண்ண அந்த ஃபிசிக்ஸ் மேத்தமெட்டிஷியன்ஸோட லாஸ்ட் நேம்ஸ். இந்த பேர் இருக்கு இல்லையா, இது 4 பக்கமும் இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்தராக உள்ள போகலாமா? இப்போ வந்து ஈஃபில் டவர் வந்து இப்போது இந்த கலரில் இருக்குது. இது கட்ட ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா மொதல் ரெட் கலரில் இருக்குது, அப்புறம் கோல்டன் கலரில் கூட ஒரு டைம் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் இதை பெயிண்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2.5 வருஷம் ஆகுமா அதை பெயிண்ட் பண்ணுறதுக்கு. 7 வருஷத்துக்கு ஒரு தடவை பெயிண்ட் பண்ணணும் அப்படின்றது அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இந்த பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னாக்கா இந்த கம்பெனி மட்டும்தான் தயாரிக்குது. அது வேறு எங்கேயும் இருக்கிற பெயிண்ட்லாம் வாங்கி அடிக்க முடியாது. ஓகே, இனிஷியலாக இது பார்த்திங்கனாக்கா ஒரு கம்யூனிகேஷன் டவர் மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த பர்பஸ்க்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னாக்கா 1989 நம்ம நெப்போலியன் அவரோட வெற்றியை கொண்டாடுறதுக்காக இதை செலிப்ரேட் பண்ணணும். ப்ளஸ் ஒரு எக்ஸ்போ, ஒரு பெரிய ஒரு கண்காட்சிக்கு இந்த உலகம் தயாராகின்னு இருக்குது, ஃப்ரான்ஸ் தயாராகின்னு இருக்குது. ஸோ தட் அதுக்கு ரெடி பண்ணணும் அப்படின்றதுக்காக எல்லாம் அது அந்த பில்டப் கொடுக்கணும். அது எவ்வளோ ஹைட்டாக இருக்கணும், அதுதான் மேட்டர். ஸோ அதுக்காக தான் இதை ரெடி பண்ணணும். இந்த டிசைன் பார்த்திங்கன்னாக்கா மொத்தம் ஒரு 8 டிசைன் இனிஷியலாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா வெறும் அந்த ஸ்கெலிட்டன் மட்டும்தான் இருக்கும் 4ம் சேர்ந்து. லேட்டர் டேஸில் நம்மளுக்கு அங்கே டெக்கு மாதிரிலாம் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இன்னைய தேதிக்கும் இது 2.5 வருஷமாக பெயிண்ட் அடிக்கிறாங்க இல்லையா. அவங்க வந்து பார்த்திங்கனாக்கா 25 பேர் தான் அந்த கான்ட்ராக்டில் இருப்பாங்களாம். அவங்க வந்து 2.5 வருஷம் அடிப்பாங்க, கையால் தான் அடிப்பாங்க. ஒன்றும் எக்ஸ்டர்னல் ஸ்ப்ரே அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரோட டெக்கு. மேலே சென்டராக இருக்கிறது பார்த்திங்கன்னாக்கா செகண்ட் ஃப்ளோர் டெக்கு. அது வரைக்கும் நம்ம ஸ்டெப்ஸில் போகலாம். ஸோ இதுதான் இந்த க்யூ. இந்த க்யூ பார்த்திங்கன்னாக்கா யூஸ்வலாக இன்றைக்கி கம்மியாக இருக்குது. இதுதான் நம்ம டிக்கெட் வாங்கணும். நீங்கள் ஆன்லைன் டிக்கெட்டு அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணால் கூட அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏஜென்ட்டு தான், அவங்க உங்களை கூட்டின்னு போய் சொல்கிறவங்க தான். நம்ம எப்பேற்பட்ட ஆனானப்பட்ட அப்பா கட்டக்கராக இருந்தாலும் இங்கே வந்து லைனில் நின்று இங்கே அந்த க்யூவில் வாங்கிக்கின்னு இது வந்து ஸ்டெப்ஸ் ஏறுறதுக்கு நான் க்யூ. அது இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு க்யூ இருக்குது. லக்கிலி யாருமே இல்லை. இது வந்து மேலே போகிறதுக்கான க்யூ. இது அதான் லிஃப்ட் வழியாக மேலே போகிறதுக்கான க்யூ. அங்கே லிஃப்ட் இருக்குது, ஆப்ரேட் பண்ணுறாங்க, அது வழியாக அப்படியே மேலே போவாங்க. எவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சர் பாருங்கள். வெறும் 300 பேர் தாங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. 300 பேர் 26 மாதம், அதாவது 2 வருஷம் 2 மாதம் 5 நாள் இவ்வளோ பெரிய விஷயத்தை கட்டி முடிச்சுட்டு இருக்காங்க. எப்படி ஒரு அமேசிங் ஆர்கிடெக்சர் பாருங்கள். இதில் வந்து லேட்டராக அந்த டிசைன் பண்ணும்போது இல்லை, இந்த டிசைன்லாம் லேட்டர் டேஸில் இந்த ஆர்ச்லாம் வந்திருக்கு. லேட்டர் டேஸ்னாக்கா டிசைன் அப்ரூவல் வாங்கும்போது இல்லை. ஸோ முடிக்கும்போது ஓகே ஒரு அழகாக இருக்கணுன்றதுக்காக இதை இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இந்த கலர் பெயிண்ட் எதுக்கு சூஸ் பண்ணாங்க அப்படின்னாக்கா, இங்கே ஒரு பெயிண்டர் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் இந்த கலரை கண்டுபிடிச்சாராம். இது வந்து yellowish brown அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கலர் அவர் வந்து அதை கண்டுபிடிச்சவருக்கு வந்து 100 வயசு 2023 அவர் இல்லை. சரி ஓகே, அவர் நம்ம ஒரு இதுவாக பண்ணணும், கௌரவப்படுத்தணும் அப்படின்றதுக்காக அந்த கலரை சூஸ் பண்ணுறாங்க. சூஸ் பண்ணி அந்த பெயிண்ட் அடிக்கிற கம்பெனிக்கிட்ட சொல்கிறாங்க, எங்ககிட்ட பட்ஜெட் இல்லை, ஆஃப் த பட்ஜெட் தான் இருக்குது, நீங்கள் பெயிண்ட் அடிச்சு கொடுங்க அப்படின்றாங்க. அதுக்கு அவங்க இல்லை நான் ஒத்துக்கல, கொடுத்தா ஃபுல்லாக கொடுங்க, இல்லைனா இல்லை அப்படின்னும் போது சரி ஓகே 2024 வந்து நாங்கள் ஒலிம்பிக் வேறு வச்சுருக்கோம், எங்ககிட்ட காசு இல்லை, அதனால் அவுட்டரை மட்டும் அடிச்சு கொடுத்துருங்க, உள்ளே பொறுமையாக அடிச்சு கொடுங்க அப்படின்னு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னாலும் நான் மேலே ஏறி போகும்போது காமிக்கிறேன் சில பிக்சர்ஸில்.
இன்னும் அந்த பெயிண்டிங் ஒர்க்கு போயின்னு இருக்குது. ஓகே, அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஆர்கிடெக்ட் அது. இவர் தாங்க ஈஃபில் இந்த இதை கண்டுபிடிச்சவர், அதாவது இந்த டிசைனை கொண்டு வந்தவர். இவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த பிரிட்ஜு பில்டிங் இதெல்லாம் கட்டின்னு இருந்தவர். இவர் தான் இந்த டிசைன், அவரோட டிசைன் தான் ஃபைனலாக ரெக்கமெண்டபிள் பண்ணுறாங்க. இனிஷியலாக இது ஒத்துக்கல ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட்டு, இதுக்கெலாம் இவ்வளோ காசு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து ஸ்பெயின்கிட்ட போகிறாங்க, பார்சிலோனாக்கு வராங்க. அவங்களும் இல்லை அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஃபைனலாக ஓகே, ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட்டு 15% ஒரு தனி மனுஷன் அவன் காசுலேருந்து எடுத்து கொடுத்து இனி அந்த காலத்தில் கட்டியிருக்காங்க இந்த பில்டிங்கை. ஸோ இன்றைக்கி ஃப்ரான்ஸில் வர 100 மில்லியன் யூரோஸ்க்கு இதோட வருமானம் தான். இட்ஸ் அமேசிங் அமேசிங் அமேசிங். ஸோ 2 சைடு ஸ்டெப்ஸ் இருக்குது. இந்த கேட்டும் இந்த கேட்டும் ரெண்டு சைடும் நம்ம ஸ்டெப்ஸ் வழியாக ஏறலாம். அதே மாதிரி 3 லிஃப்ட்டு இருக்குது. ஸோ இன்கேஸ் ஏதாவது ஒன்று ஒர்க் ஆகலைனாக்கா மற்ற 2 வழியாக வந்துக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா எமர்ஜென்சி அந்த மாதிரி ஃபயர் ஃபைட்டர் அவங்களாம் கூட வருவாங்க. ஸோ இங்கேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு ஒரு 320 ஸ்டெப்ஸ் இருக்குது. அங்கேருந்து செகண்ட் ஃப்ளோருக்கு ஒரு 350 கிட்ட இருக்குது. ஸோ டோட்டலாக 680 ஸ்டெப்ஸு. அந்த 250 ஸ்டெப்ஸு அதுக்கு அதை வந்து பார்த்திங்கன்னாக்கா டோட்டல் கிளைம்பிங் டைம் வந்து 7 மினிட்ஸ். ஈவன் இன்றைக்கி ஒரு ஃபயர் ஃபைட்டர் ஒருத்தவங்களை ரெஸ்கியூ பண்ண ஏறுறதா இருந்தாலும் 7 மினிட்ஸில் ஏறுவாராம். நமக்கு தான் கொஞ்சம் கை காலெலாம் நடக்கும். பட் இட் இஸ் ஓகே. நிறைய விஷயம் இருக்குது, இதை பற்றி நான் மேலே போக சொல்கிறேன்.